ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஜெபிக்க போறோம். சேர்ந்து தேவனுடைய மகிமைப்படுத்திவிட்டு நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து நாம் ஜெபிப்போமாக. தொடர்ந்து இன்றைக்கு ஞாயிறு ஆராதனைக்காக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை முக்கியப்படுத்துவதற்கான ஒரு ஜெபமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. சேர்ந்து பாடுவோமா? நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். ஆறுதல் செய்து ஆண்டு நடத்திடுவே, ஆறுதல் செய்து ஆண்டு நடத்தினாரே. ஆயிரம் நன்மைகள் ஆண்டவர் அளித்தீர், ஆயிரம் நன்மைகள் ஆண்டவர் அளித்தீர். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். உங்கள் மறைவினிலே என்னை காத்தவரே, உங்கள் மறைவினிலே உன்னை காத்தவரே. தீமைகள் சேர்ந்திடா பாதுகாத்தவரே, தீமைகள் சேர்ந்திடா பாதுகாத்தவரே. நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். உம்மை நம்பியதா உம்மை சமாதானம், உம்மை நம்பியதா உம்மை சமாதானம். தந்திரே இயேசுவே என்றும் ஸ்தோத்திரம், தந்திரே இயேசுவே என்றும் ஸ்தோத்திரம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்றும் துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். இந்த நாளிலும் கூட நாம் ஜெபம் பண்ண போறோம். சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் யாவரும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமாக. சீக்கிரத்துல இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படி நாம் எல்லாரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல எல்லாருடைய மனதிலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லாதது மிகுந்த வேதனை. போதகர் வட்டாரத்திலும் சரி, விசுவாசிகள் நிலையிலும் சரி, ஒவ்வொருவரும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர முடியவில்லையே, விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியவில்லையே. ஓ ஹல்லேலூயா.
தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியவில்லையே. என்னதான் ஆன்லைன் மூலமாக ஆராதனை செய்தாலும், இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்களின் மூலமாக ஆராதனை செய்தாலும், ஆலயத்துல நின்று ஆமென் முழங்கால் படியிட்டு அமர்ந்து ஜெபித்து ஆராதிக்கிற அந்த பாக்கியம், விசுவாசிகளோடும் போதகரோடும் இணைந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த விடுதலையின் ஆராதனை இன்றைக்கு இல்லை என்கிற ஒரு பாதிப்பு எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. எனவே அதற்காக நாம் எல்லாரும் இயங்குகிறோம். ஆலயங்களிலே தேவனை ஆராதிப்பது, சபையாக சேர்ந்து ஆராதிப்பது. ஆமென். கர்த்தர் அந்த நாட்களை சீக்கிரமாய் கொண்டு வரும்படி நாம் ஜெபிப்போமாக. ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆலயத்துல அங்க ஒரு அற்புதம் நடந்த போது அங்கே அவர்களை கண்டவர்கள் எல்லாரும் அவர்கள் தைரியம் உடையவர்களாக கண்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் தைரியமாய் பேசுகிறதை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. எனவே ஆமென் நிச்சயமாக ஆலயத்தின் ஆராதனை கலந்து கொள்கிறவர்களுக்கு தேவன் தாமே ஞானத்தையும் தைரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. ஆலயத்துல ஆமென் கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு ஊழியர்களையும் தைரியமாய் பேசுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஒவ்வொரு விசுவாசிகளையும் தைரியமாய் பேசுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தாவே சோர்வுகள் மாறுவதாக, சோர்வுகள் மாறுவதாக, பயங்கள் நீங்கி போவதாக, தைரியத்தை ஆண்டவர் தருவீராக. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் தேவன் தாமே தைரியத்தால் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தேவையான அபிஷேகத்தை வல்லமைகளை தேவன் தரும்படியாக நாம் யாவரும் ஜெபிப்போமாக. இந்த நாளில ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே மகா மேன்மை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஜெபம். ஆண்டவரே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தருவீராக. எல்லாரும் தைரியப்படுத்துவீராக. சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை தைரியப்படுத்துங்க. குறிப்பாக இன்றைய சூழ்நிலைகளிலே எல்லாருக்குள்ளே ஒரு அதைரியம் காணப்படுகிறது. கர்த்தர் தைரியம் தரட்டும். பயத்தை எடுத்து போடுவாராக. கலக்கங்களை தேவன் எடுத்து போடுவாராக. ஆமென். விசுவாசிகளுக்குள்ள ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் கட்டிடப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கொரோனாவை பற்றிய பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. வியாதிகளை பற்றிய பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பற்றிய பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே பாதுகாப்பை ஆண்டவர் தருவீராக. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை வேலி அடைப்பீராக. ஊழியக்காரருடைய குடும்பங்களை தேவன் வேலி அடைப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபை ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும் காலங்களில் கூடி வரும்போது ஆண்டவரை ஜனங்கள் தைரியத்தோடும் ஆண்டவரை ஞானத்தோடும் ஆண்டவரை காணப்பட தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே மது ஸ்தோத்திரம். உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வித்தியாசமாய் பார்க்க வேண்டும். உண்மையாகவே அவர்களை விட உலகத்தை காட்டிலும் தேவ ஜனம் தைரியம் உள்ளதாகவும் ஞானம் உள்ளதாய் காணப்பட தேவன் கிருபை செய்வாராக. அப்படித்தான் அன்றைக்கு கண்டார்கள், அன்றைக்கு அப்படித்தான் பார்த்தார்கள். ஆதி சபையில இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உலகம் காணும் போது அவர்கள் மேன்மையுள்ளவர்களாய் இருந்ததாக கண்டார்கள். அவர்கள் தைரியமானவர்களாய் கண்டார்கள். அற்புத அடையாளங்களை செய்யக்கூடியவர்களாய் கண்டார்கள். ஜெபிக்கிறவர்களாய் கண்டார்கள். ஞானவர்களாய் கண்டார்கள். அவர்கள் உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர்களை வந்தபோது அவர்கள் பலம் உள்ளவர்களாகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் மாற்றப்பட்டார்கள் அல்லவா? இன்றைக்கும் அப்படி போலவே சபைகளில் தேவன் அப்படி செய்யும்படி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. தேவ ஆவியானவர் தாமே இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ ஷகதாரா தூராமா ரிபாலாதாரா மனபா. தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. எங்கள் பரமராஜாவே உமது கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கரம் தாங்கும்படியாக சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டார்கள் அல்லவா. இன்னைக்கு ஆமென், உலகம் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் சபையை பார்த்து ஆச்சரியப்படட்டும், விசுவாசிகளை கண்டு ஆச்சரியப்படட்டும். அதை சொல்றீங்களா? என் கூட சேர்ந்து சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை சொல்றீங்களா? எங்களை பார்க்கும்போது உலகம் எங்களை பார்த்து ஆச்சரியப்படட்டும், சபையை பார்த்து ஆச்சரியப்படட்டும், ஊழியர்களை பார்த்து ஆச்சரியப்படட்டும். எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்துல அவர்களை உயர்த்துவீராக என்று சொல்லுங்க, உயர்த்துவீராக. ஆமென், ஹalleluya. விசுவாசிகளை உயர்த்துவீராக, விசுவாசிகளை பயன்படுத்துவீராக, ஊழியர்களை பயன்படுத்துவீராக, தைரியங்களை தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவர் தாமே அந்த தைரியத்தின் ஆவியை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென், 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேதுருவா இப்படி பேசுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், யோவானா இப்படி பேசுகிறார் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களே. ஹalleluya. ராஜாக்களுக்கு முன்பாக தேவன் நிறுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேலை செய்கிற இடத்துல ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. நீங்க தொழிலாளியாக இருக்கலாம், உங்க எஜமானுக்கு முன்னாடி நீங்க பேசுகிற ஞானத்தை கண்டு அந்த எஜமான் ஆச்சரியப்படும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவனாக மாணவியாக நீங்க இருக்கலாம், நீங்க பேசுகிறதான தைரியத்தை ஆமென் ஆசிரியர்கள் ஆச்சரியமாய் பார்க்கட்டும், ஆச்சரியமாய் பார்க்கட்டும். ஆமென், ஸ்தோத்திரம், உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கட்டும். தேவன் அப்படி மாற்றுவாராக, தைரியத்தை தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயங்களை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. யாருக்கு முன்னாடி பேதுரு பயந்தானோ, யாருக்கு முன்னாடி இயேசுவை மறுதலிச்சானோ, அவங்களுக்கு முன்னாடி இப்பொழுது அவன் ஞானமாய் பேசுகிறான், தைரியமாய் பேசுகிறான். அப்படிப்பட்டதான தேவனுடைய தைரியத்தை, அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக, கட்டளையிடுவாராக, கட்டளையிடுவாராக. சகலமோ சத்தன கரதரமோ ஜோமனோ உற்சாகமா, ஜோமனோ உற்சாகமா, ஜோமனோ. இந்த நாட்களில் தேவனாகிய ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. பலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் தருவாராக. ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லா ஜெபங்களை ஆண்டவர் கேட்டதுக்காக நன்றி. இந்த நாளில் இந்த குறிப்புக்காக தைரியத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய அளவில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி, 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 நன்றி. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளில இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து எல்லாரையும் காத்து நடத்த ஆண்டவரை பாதுகாக்க ஜெபிக்கிறோம். உயிர் பலிகள் இல்லாதபடி கர்த்தர் மக்களை காப்பீராக. நோய் தொற்று பரவாதபடி ஆண்டவருடைய கரம் தாங்க. இரக்கம் உள்ளது,
இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஓ ஜீசஸ், ஹalleluya. இரக்கமுள்ள தேவன், இறங்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக. உமது நாமத்தையே மகிமைப்படுத்தும், உமது நாமத்தையே நீர் மகிமைப்படுத்தும், உமது நாமத்தையே நீர் மகிமைப்படுத்தும். நீர் காத்துக்கொள்ளும்படி கெஞ்சி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை புகழ் யாவும் மக்கள் செலுத்துகிறோம். குறிப்பாக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய ஊழியக்காரன் அவளுக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். தொடர்ந்து ஜெபியுங்கள். இணைந்து ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன். தேங்க்யூ.